الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العلي والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகிய தீனுல் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம். இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்மிடையில் போதுமான பயிற்சி இல்லாததினாலும் கல்வி இல்லாததினாலும் நாம் சரியான முறையில இஸ்லாத்தின் மூலம் அடையக்கூடிய பலன்களை அடையாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருடத்திற்கு ஒரு முறை ரமலான் என்ற மாதத்தை தந்து அதன் மூலம் அல்லாஹ்வுக்காக பசித்திருந்து விழித்திருந்து நின்று வணங்கக்கூடிய, குறிப்பாக கடைசி 10 நாட்களிலே இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய ஒரு பெரும் பயிற்சியை நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கின்றான். அந்த பயிற்சியை பெற்றுக்கொண்ட நாம் சவாலில் அடியெடுத்து வைக்கும் பொழுது அந்த பயிற்சியின் பிரதிபலனாக அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, தொழுகையை பேணக்கூடியவர்களாக, தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக, எப்பொழுதும் என்னுடைய ரப்பு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அவன் ரமணான் மாத்திரமல்ல, சவால் மாத்திரமல்ல, ஏனைய 12 மாதங்களிலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். நான் மரணிக்கும் வரையில் என்னுடைய செயல்பாடுகள் குறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மறுமை நாளில் எழுப்பும் பொழுது என்னுடைய குறிக்கப்பட்ட செயல்கள் ஏடுகளாக அது என்னுடைய கைகளிலே விரிந்த நிலையிலே தவழ்ந்து கொண்டிருக்கும். அந்த நாள் நான் வழக்கரத்திலே அந்த ஏடை பெற வேண்டும், அந்த ஏட்டிலே எனக்கு நற்செய்திகள் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவதாக இருந்தால் அதை இப்பொழுது செய்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன பண்ணுறோமோ அதை தான் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதற்கான கூலிதான் மறுமையில கிடைக்கும். இந்த விஷயத்தில் நயவஞ்சகர்கள் என்று கருதப்படுகின்ற முனாஃபிக்குகள் அல்லாஹ்வின் தூதருடனேயே இருந்து கொண்டு, முஸ்லிம்கள் போலவே இருந்து கொண்டு, மறுமை நம்பிக்கை அற்றவர்களாக தொழுவார்கள், ஆனால் சோம்பலுடன் இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய உரைகளை செயல்படுப்பார்கள், ஆனால் பின்னால் அதை விமர்சனம் செய்வார்கள். இவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கும் அல்லாஹ்வின் தூதரோடு இருந்த சஹாபா பெருமக்களுக்கும் பெரும் தொந்தரவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம், அவருடைய இதயத்தில் இஸ்லாம் போகவில்லை. ஏறத்தாழ நம்மளை முனாஃபிக் சொல்ல முடியாது, ஆனா அவர்களுடைய செயல் நம்மகிட்ட இருக்கு. சஹாபாக்களை பார்த்த மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க.
நம்மை அன்றாடம் ஒரு மாசம் கண்காணிக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்து விடுமா நம்மளோட செயல்பாடு? அந்த நற்பண்புகள் நம்மிடம் இருக்கிறதா? அந்த தியாக உணர்வு நம்மிடம் இருக்கிறதா? இல்லை. அப்ப நம்மை பார்த்து யார் இஸ்லாத்துக்கு வருவதற்காக தயாராகின்றார்களோ அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தா வருவாரு, வராம இருப்பாரு. ஆனால் நம்மளுடைய செயல்பாடு அவரை கவர வேண்டும். அப்படி கவர்ந்தால் நாம் மூமின்களின் பட்டியலில் இடம்பெறுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார் அந்த நயவஞ்சர்களை பற்றி குறிப்பிட்டு விட்டு, இல்லல்லதீன தாபு வ அஸ்லிஹ் வக்தஸிமு பில்லாஹி வ அஹ்லஸு தீனஹும் லில்லாஹி ஃபஉலாயிக மஅல் முஃமினீன் வஸௌஃப யூத்தில்லாஹுல் முஃமினீன அஜ்ரன் அதீமா. யார் இது போல தவறுகள் என்று தெரிந்த பின்பும் அந்த தவறுகளை திரித்துக் கொண்டு தங்களை சீர்திருத்திக் கொள்கின்றார்களோ, அல்லாஹ்வினுடைய இந்த சன்மார்க்கத்தை கட்டியாக பிடித்துக் கொள்கின்றார்களோ, அவர்களுடைய நற்கூலியை அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டான். அவர்களை மூமின்களுடைய பட்டியலிலே சேர்த்து விடுவான். அல்லாஹ் பெரிய கருணையாளன். என்ன அப்படின்னா, எவ்வளவு ஒரு தவறு பண்ணிட்டு நாம திருந்தி எந்த நிலையில போனாலும் சரி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இந்த வாய்ப்பு வேற யாரிடத்திலும் பெற முடியாது, எங்கேயுமே கிடைக்காது. ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய அடியான் நரகம் செல்வதை கடுமையாக வெறுக்கிறான். இறுதி வரை அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறான். இவன் நரகம் சென்று விடக்கூடாது என்பதற்காக அவனுடைய பாவ மன்னிப்பினுடைய வாசலை அவனுடைய மரண தருவாய் வாயிலும் அல்லாஹ் திறந்தே வைத்திருக்கின்றான். அந்த அவகாசம் முடிந்து விட்டால் அவன் அல்லாஹ்வின் முன்னிலையிலே குற்றவாளியாக நிறுத்தப்படுவான். அவனுடைய காரணங்களோ சாக்கு போக்குகளோ எதுவுமே எடுபடாது. மறுமையிலே கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவான். அதனால் யார் தங்களை சீர்திருத்திக் கொள்கின்றார்களோ, அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கட்டியாக பிடித்துக் கொள்கின்றார்களோ, அவர்களை அல்லாஹ் மூமின்களோடு சேர்த்து விடுவான். அதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நற்கூலியை மகத்தான முறையில வழங்குவான். அதை அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், மா யஃபாலுல்லாஹு பி அஸாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும் வ கானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டும் இருக்கின்ற நிலையில அல்லாஹ் உங்களை வேதனை செய்வதால் அல்லாஹ்வுக்கு என்ன லாபம் இருக்கிறது? ஏன் செய்யணும்? உங்கள்கிட்ட ஈமான் இருக்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறீங்க. அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் உங்களை நரகத்தில் ஒரு காலம் போட மாட்டான், நரகத்தில் விழவிட மாட்டான். இறுதி வரையில் அந்த மனிதனை அவன் அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுப்புவதற்காக காத்திருக்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ் நன்றி அறிபவனும் மிக்க அறிந்தவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். ஆகையால் அல்லாஹ்வுடைய விஷயத்துல அல்லாஹ் ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறான். எப்படின்னு சொன்னா, கடுகளவு ஈமான் இருந்தாலும் அதில் குஃப்ரோ ஷிர்க் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் ஈமான். நான் நல்ல தொழுவேன், நெத்திலாம் காய்ச்சிருக்கு, நல்ல தாடி வச்சிருப்பேன், தான தர்மமெல்லாம் செய்வேன், ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை என்று தெரியாமல் இணை வைக்கக்கூடிய காரியங்கள் செய்வேன். அதை சொன்னாலும் இல்லையா, இதற்கு காலகாலமா முன்னோர்கள் செய்யதானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கபர்களை வணங்குறேன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் பாடல்களை பாடுகிறேன், அல்லாஹ்வின் தூதர் உயிரோடு இருப்பதாக வாதிடுகிறேன். நான் எங்கு அல்லாஹ்வின் தூதரை அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும் அந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் வருகை தருவார் என்று கூறுகின்றேன். இப்ப ஏற்பட்ட ஒரு மனிதர் இருப்பானே, ஆனால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவான். ஆனால் அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எங்கெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் மேல செலவாத்து சொல்லி அல்லாஹ்வின் தூதர் புகழ்றோமோ அங்க எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் வருகை தருகிறார்கள் என்று சொல்லினான். எல்லா இடத்துக்கும் அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் தான் செல்லும், அதை தவிர வேறு எதுவுமே செல்லாது. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு ஒப்பாக்கக்கூடிய ஒரு காரியத்தை போல் அல்லாஹ்வின் தூதர் வருகை தருகிறார்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்று நம்மிடையே அதிகமா இருக்கிறார்கள். இதுக்கு பேர் தான் ஷிர்க். ஆனா அவர் இது இபாதத்தை நினைச்சிட்டு இருப்பார். அவருக்கு விளக்கு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் வஃபாத்தாட்டார் சொன்னாலே அவங்க வாயில் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்கின்றோம் என்பதை கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் அநியாயம் செய்யக்கூடிய அல்லாஹ்வின் மார்க்கத்தில கலப்படம் செய்கின்ற, ஈமானில களவுகள் செய்கின்ற அந்த மனிதருக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அல்லாஹ்வின் உதவியை ஒருவன் இழந்து விட்டால் பிறகு அவனுக்கு உதவி செய்வர் யார் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான். ஆகையாலதான் அல்லாஹ் தன்னுடைய அடியான் எப்படியாவது நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக இயற்கையாக சில விஷயங்கள் நமக்கு செய்திருக்கிறான். அது என்ன அப்படின்னு சொன்னா,
5 வேளை தொழவே மாட்டாரு. பள்ளி பக்கத்துல வீடு இருக்கும், பள்ளிக்கே போக மாட்டாரு. ஆனால் அவருக்கும் அல்லாஹ் ஒரு ஈமான் ஒரு இடத்த ஒரு போட்டு என்ன செஞ்சிருவான், ஜும்மாவுக்கு போகணும் ஒரு முடிவுல இருப்பார், ஜும்மாவுக்கு போவார். ஒரு பள்ளியோட தொடர்புக்கு வாரத்திற்கு ஒரு முறை. அதே போல பசித்திருந்து தாய்த்திருந்து அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு இருக்கின்றேன் என்று எண்ணக்கூடிய எண்ணத்தை வருடத்திற்கு ஒரு முறை 29 அல்லது 30 நாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தையும் தருகின்றான். இந்த பயிற்சிகள் மூலமாவது அவன் இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு மனம் மாறி திருந்தி விட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு விட்டால் அல்லாஹ் எந்த விதமான கோரிக்கையும் இல்லாமல் அந்த மனிதனை மூமினோடு சேர்த்து விடுகிறான். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. அல்லாஹ் எதிர்பார்ப்பது நம்மிடத்து ஒன்னே ஒண்ணுதான், இவன் என்னிடம் மன்னிப்பு கோருகின்றானா. எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தால் பரவாயில்ல, அவன் மன்னிப்பு கோரிவிட்டால் நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வை நாம் ரப்பாக ஏற்றுக்கொண்டு அதன் பிறகும் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கோராமல் நாம் வாழ்ந்திருந்தால், மன்னிப்பு கோராமலேயே ஒரு மாதத்தை ரமலானை நாம் பாழாக்கி இருந்தால் நிச்சயமாக நாம் நஷ்டவாளிகள் தான். அதனால்தான் அல்லாஹ்விட சொல்றாங்க, யார் ஒருவர் ரமலானை அடைந்தும் பாவம் மன்னிப்பு கோராமல் அந்த ரமலானை கடந்து விட்டானோ அவன் நாசம் அடைந்து விட்டான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சொல்லி இதே போல் ஒரு சும்மாவிலே மிம்பர் படியிலே ஆமீன் என்று கூறுகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அப்ப ரமலான் என்பதும் இந்த ஜும்மா போன்ற காரியங்களும் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்காக நமக்கு கிடைத்த இயற்கையாகவே அல்லாஹ் நமக்கு தந்த மாபெரும் பாக்கியங்கள். நீங்க மாற்று மத சார்பவர்கள்லாம் வீட்டுல யாராவது இறந்துட்டா ஒரு வருஷத்துக்கு எந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க, தீட்டும்பாங்க, அவங்களுடைய ஐதீகம், அவங்களோட நம்பிக்கை. ஆனால் நம்ம வீட்டுல ஒரு மையம் விழுந்துருச்சு பெருநாளைக்கு, அவர் பெருநாள் தொழா போகாம இருக்க மாட்டாரு, இதை தனியா பண்ணுவாரு, அதை தனியா போடுவார், ரெண்டையும் சேர்த்து போடுவார். ஏன்? இது விதிப்படி நடக்கிறது, இது என்னுடைய இறைவனை மகிமைப்படுத்த தூய்மைப்படுத்த எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று அந்த தக்பீர் சொல்லுவார். வீட்டுல மையத்தை வச்சுக்கிட்டு அவங்க மத்தியானத்துக்கு மேல அசருக்கு மேல அடக்கலான்ற அறிவிப்பு பண்ணிடுவாங்க. காலையில் இறந்ததை அவர் காலையில போய் நினைச்சுவாரு, பள்ளிவாசல்ல உட்காந்து அல்லாஹ்வை தக்பீர் முழக்கமிட்டு அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா. எவ்வளவு ஒரு அழகான விஷயம் பாருங்க. இப்ப இயற்கையாவே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் நிறைய ஒரு வாய்ப்புகளை அழகியிருக்கிறான். அவனை எப்படி போனால் திரும்பவும் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு கொண்டு வருவதற்கான அத்தனை வாயில்களையும் திறந்தே வைத்திருக்கின்றான். அதன் பிறகும் நாம் அந்த வாய்ப்பை தவறுவிட்டால் நம்மை விட நஷ்டவாளிகள் யார்? இந்த நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப நாம செய்ய வேண்டிய ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு மாசம் பயிற்சி எடுத்துருக்கோம், 20 நாளும் தராபியா தொழுதோம். எப்போ? இஷாவுக்கு பின்னால. கடைசி 10 நாள்னு பாத்தீங்கன்னா இப்ப பள்ளிகள் எல்லாம் நிரம்பி வழியுது, விருந்துகள் எல்லாம் கடுமையா நடக்கும். எல்லா பள்ளியும் அலுவலகத்துல நல்ல நிறைஞ்சு வழியுது. ஆனால் அதே மக்கள் ராத்திரி 2 மணி 2:30 மணிக்கு தொழுகைக்கு வந்தாங்க, ஆட்டோ பிடிச்செல்லாம் தூரமா இருக்க பள்ளிக்கெல்லாம் வந்தவங்க காலையில என்ன செய்யறது இல்ல, ஃபஜர் நேரத்துல சவ்வாலுக்கு வந்து விட்டால் முடிஞ்ச வச்சு. நிறைய பேர் பெருநாள் தொழுதுட்டாங்கன்னு அதோட சரி, அடுத்தாக்கள் எப்ப இந்த பள்ளிக்குள்ள வருவாங்க? அவங்க அடுத்த ஜும்மா வரணும், அதை விட்டா அடுத்த பெருநாள் தொழில் கட்சி பெருநாளுக்கு வருவாங்க. இல்ல பெரிய கொடுமை என்னன்னா, ஹஜ்ஜு மாதம் வரும்போது முன்னாலேயே யார் முதல்ல ஆடு மாடுகளை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா தொழுகே இல்லாத பள்ளியின் அருகில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு எந்த விதமான ஒரு கண்ணியம் கொடுக்காமல் பதிலளிக்காத மனிதர்கள் தான் முதலில் அந்த உலுகியா பிராணிகளை பிடிக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியல, நான் 5 வக்து தொழுகையில என்னோட உலுகியா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்? காபிருக்கு எனக்குள்ள வித்தியாசமே தொழுகைதான் என்னுடைய தூதர் அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுடைய தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் தொழுகையாளியா இருந்தால்தான் உலுகியா கொடுக்க வேண்டும் என்ற அந்த உண்மை அந்த மனிதனுக்கு விலகி இருந்தால் அவன் செஞ்சிருப்பா, தொழுகையை விட மாட்டான். நீங்க நிலைமை எப்படி இருக்குது? தொழுகையாளிகள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அந்த தொழுகையாளிலையும் உறுதியாக தொழக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. சின்ன ஒரு பருவநிலை மாற்றம், முதல் நாள் லேசா 5 நிமிஷம் மழை பெஞ்சா காலையில் ஒரு 6 பேர் 7 பேர் செப்புல காலி, கொஞ்சம் பனி இறங்குச்சுன்னா ஒரு செப்பு காலி, இருட்டா இருந்துச்சு ஒரு மாதிரி இருந்ததுன்னா 1.5 செப்பு காலி. அப்ப தொழுகையில அவங்களுக்கு என்ன இல்லைன்னு சொன்னா ஒரு பிடிப்பு இல்லை. எந்த சூழ்நிலையிலேயும் நான் தொழுகைக்கு செல்ல வேண்டும், ஃபஜருக்கு என் மழையே பெஞ்சாலும் கொடை எடுத்துக்கிட்டோம், ரெயின் போட்டுக்கிட்டோம், மற்ற காரியங்கள்லாம் பண்ணக்கூடிய நாம ஊர் விட்டு ஊர் பிரயாணம் பண்ணாம நம்ம தெருவுக்குள்ள இருக்க பள்ளிய போய் சேர்வதில்லை. அங்கேயும் ஒரு விஷயம் இருக்கு. அல்லாஹ் செஞ்சா தெரியுமா? ஒரு முறை கடுமையான மழை வந்துச்சு, எல்லாரும் மகரிப் தொழுது இருக்கிறாங்க. அப்ப சொன்னாங்க,
நீங்க இஷாவுக்கு திரும்ப யாரும் வர வேண்டாம், அல்லாஹ் சலுகை எடுத்திருக்கிறான், எழுந்திரிங்கன்னு சொல்லி பிலால் எழுப்பி இக்காமத் சொல்ல சொல்லி மகரிப் முடிஞ்சவொடனே இஷாவை தொழுதாங்க. தொழுதுட்டு மழை கொஞ்சம் விட்டோன்னு எல்லாரும் போவாங்க, இஷா இனிமேல் தேவையில்லை, அல்லாஹ் இதோட சேர்த்து உலக நமக்கு சலுகை தந்திருக்கிறான்னு சொன்னாங்க. அப்ப இந்த நோக்கம் என்னன்னா, அல்லாஹ் ஏன் சலுகை கொடுத்துறான்? இந்த மழையே காரணம் காட்டி கூட என்னுடைய அடியார் வீட்டுல இருந்துடக்கூடாது, நான் தொலை வரணும், அவனுக்கு ஜமாத்தோட தொழுகை கிடைக்கணும், அதன் மூலம் அந்த நன்மை கிடைக்கணும் என்று நம்ம மேல ஒரு கரிசனம், அந்த கருணை தான். அப்பேற்பட்ட கருணை ரஹ்மானை நமது ரப்பாக ஏற்றுக்கொண்டு இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தலைன்னு சொன்னா, அப்ப நாம எப்படி இஸ்லாத்துக்குள் தொடர்ந்து பயணிக்க முடியும்? இப்ப நான்லாம் முன்னால ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை பத்தி தெரியறதுக்கு முன்னால நினைக்கிறது, படிக்கிற காலத்துல சரி தொழுகையாளியா இருந்தா நம்ம ஜாலியா இருக்க முடியாது, சந்தோஷமும் இருக்க முடியாது, சிரிக்க முடியாது. ஏன்னா தொழுதுகிட்டு இருந்தவங்க அப்படித்தான் இருந்தாங்க, மாயவை மாதிரியே இருப்பாங்க. சலாம் சொன்னாங்க தெரியுமா அப்படிம்பாங்க, வாய் தொழில் சலாம் சொல்ல மாட்டாங்க. அப்ப நமக்கு பயம் இருக்கும், தொழுதான் நம்ம இப்படித்தான் இருக்கணுமோ, சிரிக்க கூடாதோ அப்படின்னு. அந்த மாதிரி இஸ்லாத்தை ஒரு பயங்கரமா காட்டிட்டாங்க நம்மகிட்ட. ஆனால் உள்ள போற தெரியும், இஸ்லாம் என்பது எந்த சூழ்நிலையிலையும் நீங்க தொழலாம். நீங்க வெளியூருக்கு போயாச்சுன்னா உங்களுக்கு சலுகை, 4 ரக்காத்துல தொழுகைகளை எல்லாம் 2 ஆக்கிக்கிடலாம். குறிப்பாக இந்த அடுத்தடுத்த தொழுகைகளான லொஹர் அஸரை சேர்த்து கொண்டு ஒரே பாங்குல 2 இக்காமத்தின் மூலமாக 2 4 ரக்காத் தொழுகலாம். அப்புறம் எங்கனாலும் ஜாலியா சுத்திட்டு இரவு மீண்டும் அந்த மகரிப் இஷா சேர்த்து தொழுக கொள்ளலாம். எவ்வளவு பெரிய சலுகை! காலையில ஃபஜர் தொழலாம், ராத்திரி அது 2 சேர்த்து தொழலாம், இடையில லஞ்ச் டேத்துல தொழுகலாம். எந்த ஒரு சுற்றுப்பயணமும் நமக்கு பாதிக்காது. ஆனால் ஏன் அல்லாஹ் அப்படி செய்யறான்? அப்படியும் என் தொழுகையை என்னுடைய அடியான் விட்டு விடக்கூடாது. நீ சுருக்கி தொழுதுக்கோ, சேர்த்து தொழுதுக்கோ, ஆனா தொழாம இருந்துடாது. ஏன்? தொழலைன்னா இஸ்லாத்தை வெளியேறிடும். நம்ம தொழுகை எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கு. அப்ப அந்த பயிற்சி இந்த ரமலான் மாதத்தில் நமக்கெல்லாம் அதிகமா கிடைத்திருக்கிறது. பள்ளியோடவே இருந்திருக்கிறோம், பள்ளியோடவே நம்ம தொடர்புல இருந்திருக்கிறோம். அந்த நாம தான் உயிரோட இருக்கும். சவால்ல எந்த ரப்பை வணங்குறோமோ அவன் கையில் கையும் அவன் உயிரோட இருக்கிறான். அப்பயே இந்த சவால் வந்துட்டா உறவு இல்லாம போச்சு. ஒன்னே ஒண்ணுதான், ஈமானுடைய பலகீனம், ஈமானுடைய பலகீனம். அப்ப நாம ஈமானுடைய பலகீனம் இருந்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்க அது ஹதீஸ் அறிவிக்கிறது ரொம்ப ரேரு, ஆனா அத்தனையுமே ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அதுல ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், எது தெரியுமா? ஹக்கையும் பாத்திலையும் கற்றுக் கொடுத்தாங்க. எது சரி எது தவறு ரெண்டுமே சொல்லி தந்து எங்களை வார்த்தை எடுத்தாங்க. ஏன் என்று சொன்னால், நான் செய்யக்கூடிய செயல் எனக்கு தவறா இல்லை சரியா என்று தெரிய வேண்டும் என்றால் எனக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். அப்ப இது தவறு என்று தெரிந்தால் நான் செய்யாமல் இருப்பதற்காகவும், சரி என்று தெரிந்தால் செய்வதற்காகவும் எங்களை பயிற்றுவித்தார்கள். ஒண்ணு. அதுக்கடுத்து அவங்களுடைய கருத்து சொல்றாங்க, ஒரு மனிதன் அறியாமையின் காலங்களில் உள்ள பாவங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாமலே இஸ்லாத்தில் பயணித்தால் அவன் வளர 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 அவனுடைய அறியாமை அவனுடைய பயணிக்கும். முடிவில் அவனுக்குள்ள இஸ்லாமுடைய அந்த பற்றி பிடிக்கக்கூடிய கயிறு ஒவ்வொரு நூல்களாக அறந்துவிடும். இறுதியில் அவன் இஸ்லாத்தில் இருப்பதாக நினைப்பான், இஸ்லாத்தை வீட்டில் இல்லாமல் இருப்பான். அப்போ உங்களுக்கு தவறும் தெரியணும். நிறைய சாதாரண மக்கள்லாம் தவறு பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அது தவறுன்னு தெரியாததான் காரணம். அல்லாஹ்வுடைய அது சேர்த்து கருத்து கொடுக்குறாங்க, இது தவறு, இது யூதர்களுடையது, இது தவறு, இது நசாராக்களுடையது, இது தவறு, இது மஜூசி நெருப்பை வணங்கக்கூடிய உள்ளது, இது தவறு, இது முனாஃபிக்குடைய குணங்கள், இது தவறு, இது முஸ்லிக்கோட கொள்கை என்று ஒவ்வொரு தவறுகளையும் சஹாபாக்களுக்கு பாடமாக நடத்தி கற்றுக் கொடுத்தாங்க. அதனாலதான் சஹாபாக்களுடைய அந்த பார்வை கல்வி பார்வையா இருந்தது, தரமாக இருந்தது. மிகவும் அவங்க துல்லியமான முறையில் விவாதத்துகளை செய்ய கற்றுக்கொண்டார்கள். அந்த பயிற்சி, நீ நமக்கு பயிற்சி செய்வதற்கே போதுமான ஆட்கள் இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. நாம அவங்கள அணுகக்கூடிய இடத்துல நாம இல்லை. அப்படியே அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு புரோகிராம் வச்சு வாங்கன்னு என்று கூப்பிட்டா நாம போறதுக்கு தயாரா இல்லை. என்ன காரணம் சொல்லுவோம்? எனக்கு அன்னைக்கு முக்கியமான ஒரு புரோகிராம் இருக்கும். நம்ம ஜனாசா மாதிரி சந்தாக்களை படுக்கிற வரைக்கும் முக்கியமான புரோகிராம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த சந்தாக்களை படுக்கும்போது முஸ்லீமா இருக்கணுமா இல்லையா, ஈமானோட பேர்ல உழணுமா இல்லையா, குழிக்குள்ள நம்மளை இறக்கும் போது நல்ல அமல்களோட இறங்கணுமா இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் மண்ணுக்கு வெளியில இருந்தானே செய்யக்கூடிய விஷயம். நான் குழிக்குள்ள போய்கிட்டு தொழ முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப எல்லாம் முடிக்கப்பட்டு விடும். ஆகையால் தான் என்ன அப்படின்னு சொன்னா, உமர் அவர்கள் இன்னொரு செய்தி ஒண்ணு அறிவிச்சுறாங்க. என்ன தெரியுமா அறிவிச்சாங்க? இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஒரு மூமின் எப்படி தெரியுமா இருப்பான்? அவனுடைய சொர்க்கத்தை அவன் கண்ணால் பார்க்கும் வரை அவனுடைய அமல்களில் திருப்தி கொள்ளவே மாட்டான். திரும்ப ஒரு சொல்றேன் பாருங்க, முரண்பாடா இருக்கும்.
பூமியில் எப்பேற்பட்டவன் என்றால் அவன் சொர்க்கத்தை கண்ணால் பார்க்கும் வரையில் அமல்களினால் திருப்தி அடைய மாட்டான் என்று சொன்னாங்க. அல்லாஹ் எங்களுக்கு இப்படி சொல்லி தந்தாங்க என்று அறிவிக்கிறாங்க ஒரு செய்தி. அது என்ன, நம்ம எப்படி விளங்கி கொள்றது? நம்ம எப்போ சொர்க்கத்தை கண்ணால பார்க்கோம், எப்போ திருப்தி அடையாம இருக்கோம்? சொர்க்கத்தை நம்ம பார்க்க முடியாத பார்ப்போம். சொர்க்கத்தை பார்க்கின்ற நேரம் எதுனா சக்கராத்து காலம். என்ன சொல்ல வராங்க? சக்கராத்து காலில் மலக்குள் மௌத்தோட அந்த எல்லா வானவரும் வருவாங்க. அப்ப முதல்ல அந்த ரூ வாங்கக்கூடிய மனிதனுக்கு முதல்ல சொல்லப்படும், அவன் நல்லவனாக இருந்தால் நீ போகக்கூடிய இடம் இங்க வர நரகத்துல இருந்துச்சு, அல்லாவுடைய கருணையினால் அல்லாஹ் அவனை மன்னிச்சுட்டா, நீ இங்கதான் போறேன்னு நினைச்சவங்க வலது பக்கம் பாப்பு காட்டுவாங்க. அவன் நம்ம தலையெல்லாம் திருப்பி நம்மள மாதிரி பார்க்க மாட்டாரு. அவர் பார்ப்பாரு, அவருக்கு வலது பக்கம் காட்சி தெரியும். அவர் எங்கேயுமே சொர்க்கத்தை தங்க போறாரு, அது வீடு தெரியும். அப்ப இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவர் உயிரோட தான் இருப்பாரு. ஆனால் இந்த உலகிற்கும் அவருக்கும் இடையில் உள்ள தொடர்புகள், பேச்சு தொடர்பு, சிந்தனை தொடர்பு அறுக்கப்படும். ஏற்கனவே இங்க நம்ம மௌத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசும்போது சொல்லியிருக்கிறோம். மலக்குள் மௌத்தோடு வரக்கூடிய அந்த வானவர்கள் வந்து இறங்கிவிட்டால் ஒளியை போல, சூரிய பிரகாசத்தை போல இருப்பார்கள். யார் மரணிக்க போறாங்க அவங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவாங்க. அந்த ஒளி இவர்கள் கண்கள் பட்டு விட்டால் இவர்கள் அதற்கு அப்புறம் பேச மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. உலகத்தோட உள்ள அத்தனை தொடர்புகளும், நாம சில போன் கூப்பிடலாம், நீங்கள் அழைப்பவர் தொலைத்தொடர்பு வெளியே இருக்கிற வருகிறதா, அவுட் ஆஃப் கவரேஜ், பாடி அங்கேதான் கிடக்கும், உயிரோட இருப்பாரு. ஆனால் கிட்டத்தட்ட அப்படியே கோமா நிலைக்கு போயிடுவார். நம்மளை யாருனே தெரியாத அளவுக்கு அவர் ஆயிடுவார். அந்த நேரத்துலதான் அவருக்கு சொர்க்கமும் நரவும் காட்டப்படும். அப்ப அல்லாஹ் சொன்ன செய்தி என்னன்னா, உனக்கு மரணம் தருவாய் மலக்குள் மௌத் இறங்குற வரைக்கும் அமல்கள் செய்தல திருப்தி அடைஞ்சு போதுன்னு நினைச்சிடாத. ஏன் தெரியுமா? 10 வருஷம் செஞ்ச அமல நீ 12ஆம் வருஷம் தொடங்கும் போது ஒரு கேடுகட்ட செயலை செஞ்சு எல்லாத்தையும் அழிச்சிருவேன். அதுக்கு உனக்கு ஒண்ணுமே இல்லாம ஆயிரும், எரிந்து சாம்பல் ஆயிரும். ஆகையால் அமல்கள் செய்து விட்டோம், இது போதும், சொர்க்கம் பெயரலாம் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க, சலிப்படையாதீங்க. எதுவரை? மரண தருவாயில் அந்த அமல்களை செய்து விட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு அமல்களையும் எத்தி வைங்க. யா ரப்பே, நான் இதை செய்தது உன்னிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் சொல்லுதான், அல்லாஹ்கிட்டயே பாதுகாப்பு தேட சொல்லுதான். பொதுவா எப்படி பாதுகாப்பு தேடுவோம்? அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தான்னு சொல்லுவோமா? ஆனா குனூத்துல நிறைய குனூத்து இருக்கு. அதுல ஒரு குனூத்துல அல்லாஹ்வே உன்னிடமிருந்தே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், உன்னுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன், உன்னுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்ன பாதுகாத்தவன அல்லாஹ்விடத்திலேயே அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு தேட சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. ஆனால் நாம் செய்த சிறிய அமல்களை வைத்துக்கிட்டு அல்லது பெரிய அமல்களை வைத்துவிட்டு இது போதும் என்ற நினைப்புக்கு ஒரு காலம் வந்துவிடக் கூடாது. இறுதி வரை நாம் அமல் செய்யக்கூடியவர்களாகவும் இன்னும் செய்ய வேண்டும் சொல்றாங்க. இதை சொல்லி கொண்டு இருக்கும் போது மக்களிலேயே மிகவும் பாக்கியம் உள்ளவங்க யார் தெரியுமா என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வோட தூர் கேட்கிறார், சாபால் யார் என்று கேட்கும் பொழுது ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் நீண்ட காலம் வாழ்கிறார், 80-90 வயசு வரைக்கும் வாழ்கிறார், அவர் நல்ல அமல்களை அதுவரையும் செய்கின்றார், அல்லாஹ்விடத்துல அதுவரையும் பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருக்கிறார். அவர்தான் மனிதர்களே சிறந்த பாக்கியம் உடையவர். நீண்ட காலம் வாழ்ந்துட்ட பாக்கியம் இல்லை, நீண்ட காலம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படி கிடைக்கிறார்? அவரு அல்லாஹ்வுடன் தொடர்பிலேயே இருக்கிறார். அப்ப அவர் நீண்ட காலம் செய்த அமல்கள், நீண்ட காலம் அல்லாஹ்வோடு வைத்திருந்த பிரார்த்தனைகள், அல்லாஹ்விடத்தில் வைத்திருந்த தொடர்பு எல்லாம் அவருக்கு மிகவும் வலுவான ஒரு சான்றாக மறுமையில் அவருக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக அல்லாஹ் ரப்பில் மாற்றி கொடுக்கின்றார். எனவே யார் இந்த நிலையை அடைகின்றாரோ அவர்தான் சின்ன வயதுல இளம் வயதுல மரணிப்பவரோட இவர் சிறந்தவர், இவர் பாக்கியம் மிக்கவர் என்று சொன்னாங்க. அப்ப நீண்ட காலம் வாழுத முக்கியம் இல்லை, நீண்ட காலம் எவ்வாறு வாழ்ந்தார் என்பது முக்கியம். ஆகையால் அன்புக்குரியவர்களே, மரணம் எப்பொழுது யாருக்கு எங்கே நிகழும் எப்படி நிகழும் யாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான், எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம மனசுல செய்து நான் மட்டும் மரணிக்க மாட்டேன், இவர் மரணிப்பாரு, அவர் மரணிப்பாரு, ஐயா நேத்து நல்லா இருந்தாரு போயிட்டாரா, இன்னைக்கு நல்லா இருந்தாரு, இவர் போயிட்டாரு நினைச்சிட்டு அப்ப மேல மனசு எனக்கும் இப்படித்தானே ஏற்படும் அப்படிங்கிற எண்ணமே வர மாட்டேங்குது, யாருக்கும் வர மாட்டேங்குது. இந்த மனநிலை நமக்கு இப்படித்தான் இருக்கும். அப்ப இது சம்பந்தமாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி, யார் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு விரும்புகின்றாரோ அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கின்றாரோ அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ் வெறுக்கிறான் என்ற இந்த செய்தி புகாரில 6508வது ஹதீஸ்ல இடம்பெறுது. அருமையான செய்தி. இப்ப நமக்குலாம் செய்தி கட்ட நாட்டை அல்லாஹ்வை சந்திக்கணும் மாட்டேன்னு விட்டுருவோம். அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க செய்யறாங்க, இதை விளக்கமா கேட்டுட்டு அதை நமக்கு பதிவு செய்யறாங்க. அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ்வை சந்திக்கிறேன் எப்படி? மரணிச்சாத்தானே சந்திக்க முடியும். ஆமா, இப்ப எங்கள்ல மரணத்தை யாருதான் விரும்புவா? நாங்க மரணத்தை வெறுக்கத்தானே செய்யறோம்.
நாங்க அப்படித்தானே இருக்கிறோம், அப்படித்தானே படைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நாங்க அல்லாவை சந்திப்பதை வெறுக்கிறோமா? மரணத்தை நாங்க வெறுப்பதனால அல்லாஹ் வெறுக்கிறோமா? அப்படி ஆகுமான்னு கேட்டோம். அல்லாஹ் அப்படி இல்லை ஆயிஷாவே, அப்படி இல்லை. ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், மரண தருவாய் நெருங்குகிறது, அவருக்கு தெரியும் அவர் என்ன செய்து கொண்டே இருந்து மரணித்து விட்டால் அவருக்கு எது கிடைக்கும் எது கிடைக்க போகிறது தெளிவாக தெரியும். அந்த நிலை அவருக்கு சாதகமாக இருந்தால், மரணித்து விட்டால் என் அப்பை நான் சந்திப்பேன், எனக்கு நன்மை அதற்கான கூலி கிடைத்து விடும் என்று அல்லாஹ் சந்திப்பு விரும்புவார். எந்த தருவாயில? மரண தருவாயில. யார் ஒரு மோசமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு மரண தருவாய் வருவதையே அவன் பதறுவான். எதனாலதான் மக்கத்து காப்பீர்கள் மறுமையை மறுத்தாங்க. மறுமையா? செத்து போறோமா? மண்ணோடு மண்ணா ஆக போறோமா? எலும்பா உக்கி போனதுக்கு அப்புறமா நாங்க இல்ல இல்ல நாங்க ஒத்துக்கிற மாட்டோம். என்னமோ இவன் நிர்ணயம் பண்ண மாதிரியும் மசூ எல்லாருமே சேர்ந்து ஐநா சபை தீர்வு மாதிரி நாங்க இதுக்கு கடன் இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்க இதை ஒத்துக்கொள்ள முடியாது. அல்லா சொல்லி ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கிட்டாலும் சரி, நீ மீண்டும் முன்னால் நிறுத்தப்படுவாய் நல்லா அழுத்தமா சொன்ன அடுத்து கேள்வி வச்சான். அப்ப எங்களுக்கு முன்னால் உள்ளவங்க எல்லாம் போயிட்டாங்களா, அவங்க நிலைமை என்ன? அவ அவ்வளவு ஆகிரு உங்களுக்கு முன்னால் இல்லப்பா, உனக்கு பிற வர்ற கதாங்கதை உனக்கு அதாங்கதை உனக்கு விட மாட்டேன், போனது என் முன்னால் நிறுத்துவேன். கடுமையான விசாரணை கொண்டு விசாரிக்கப்படுவீர்கள், கடுமையான வேதனை கொண்டு வேதனை செய்யப்படுவீர்கள். எனவே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் பாவம் பண்ணி போடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான வசனங்களில, குறிப்பா 50வது அத்தியாயத்துல இருந்து அதுக்கப்புறம் உள்ள அத்தியாயத்துல பூரா அல்லாஹ்வுடைய வல்லமை பறைசாற்றக்கூடிய அத்தியாயம் தான் சூரத்துல் காஃப் 50வது அத்தியாயம். அதுக்கு முன்னால சூரத்துல் குஜராத் 49வது அத்தியாயம். அது வரைக்கும் வேற சப்ஜெக்ட் இருக்கும். 50ல இருந்து 114 வரைக்கும் அல்லாஹ்வுடைய வல்லமையை, மறுமையினுடைய வல்லமையை, மறுமையினுடைய நெருக்கடியை, உலக அழிவினால் நிகழ்வுகளை, அமளி தும்மல்களை, கடுமைகளை எல்லாம் கடுமையான வார்த்தைகளை கொண்டே போவான். அதை மட்டும் நாம அமைதியா தனிமையில இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கம் 2 பக்கம் அமைதியா படிச்சோம்னா நாடி நரம்பெல்லாம் ஆடிடும். நாடி நரம்பெல்லாம் ஆடி போயிடும். கடுமையான எச்சரிக்கை செய்வான். ஆனா குரானோடு நமக்கு இருக்கிற தொடர்பு மிகவும் குறையும். நம்ம எத்தனை ட்ரிப்பு குரான் முடிச்சோம் என்பதுல பெருமையா நினைக்கும். இதுல ரமலான்ல எத்தனை ட்ரிப் முடிச்சாலும் நமக்கு நன்மை தான், பிரச்சனை இல்லை. ஆனால் அல்லாஹ் குரான்ல என்ன செய்ய சொல்லியிருக்கான்னு தெரியாம நான் படிக்கிறதுல பெரிய ஒரு பலனை அடைய முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு எழுத்து ஓதுனா ஒரு 10 நன்மை, அப்போ ஒரு குரானை புறம் எவ்வளவு நன்மை, அதெல்லாம் ஒரு சைடு கிடைச்சிரும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை தெரியாம, மார்க்கம் தெரியாம இருந்தால் அடுத்த நாள் அதை அழிச்சிருவோம், இன்னொரு செயலை செய்து அழித்து விடுவோம். சம்பாதிக்க தெரிந்தவனுக்கு அதை விட முக்கியம், அதை என்ன செய்யணும்? தற்பாதுகாக்க தெரியணும். அப்பதான் நிக்கும், இல்லை கடனாளி ஆயிடுவான். 1 லட்சம் ரூபா சரி ஒரு ஆஹா ஓகமா, இன்னொரு 1 லட்சம் ரூபாய் செலவாயிப்போம், 10,000 ரூபாய் கடனாளி ஆயிடுவான். இந்த நிலைமை தான் நமக்கு இருக்கு எல்லாருக்குமே. ஒரு அமலை செய்து விட்டு நம்ம பிரம்மாண்டமா செய்து விட்டு நினைக்கிறோம். ஆனா ஒரு தீமையை செய்து விட்டு அது தீமை தானே நம்ம கணக்குல பதிவு செய்யப்படி அஞ்சுவதில்லை. நாம் நல்ல முறையை கொண்டு திருப்தி அடைவதை போல தீமை செய்து விட்டு அல்லாஹ்விடத்துல அஞ்சுவதில்லை. ஆகையால் இனிவரும் காலங்களிலும் மார்க்கத்தை சரியாக புரிந்து தெரிந்து எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நமது நன்மையை அதிகரித்துக் கொள்வதற்காக முழு முயற்சி செய்ய வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கு நினைவூட்டியவனாக நசீஹத் செய்தவனாக முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலகில் எவ்வளவோ நமக்கு அல்லாஹ் வாரி வாரி வழங்கி இருக்கின்றான். அவற்றையெல்லாம் பெருமைப்படவும் கொண்டாடவும் தெரிந்த நமக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வம் ஈமான் நமக்கு தந்திருக்கின்றான், நேர்வழி காட்டி இருக்கின்றான். அதை நாம் கொண்டாட தவறி கொண்டிருக்கின்றோம். கொண்டாடலாம் ஒரு சில பேர், அதுவும் எந்த அளவு கொண்டாட நமக்கு தெரியாது, அல்லாஹ்வே அறிந்தவனா இருக்கான். நாம் உண்மையிலேயே கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம், நான் இப்போ காஃபிரா இல்லை, இதுதான் சிறந்த விஷயம். இந்த நாட்டுக்கு அதிபதியா இருந்தாலும் நாளைக்கு 7-8 நாட்டுக்கு அவன் பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, நம்ருதோடவா 400 வருஷம் ஆண்டவன் அவனா இருந்தாலும் சரி, உலகத்திலே பெரிய செல்வந்தன் காரூன் அவனோடவா நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை அவனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் அவனுடைய இதயத்தில் ஈமான் இல்லை என்றால் அவனை விட மிகப்பெரிய நஷ்டவாளி யாரும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், மறுமை நாளில காஃபிர் இடத்துல கேட்கப்படும். அவன் என்ன சொல்லுவான்னா, நாங்க முஸ்லீமா இருந்திருக்க வேண்டுமே, பூமியில நாங்க எங்க செய்தி நிராகரித்தோமே, எங்களுக்கு வாய்ப்பே இல்லையா என்று கேட்பான். அதோட ஒரு வார்த்தை சொல்லுவான், உங்களுக்கு வேதனை உறுதி செய்யப்பட்டு விட்டது என்ற செய்தி
வானவர்கள் மூலமாக சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான், நான் என்ன கொடுத்தனாலும் எங்களை காப்பாத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, பூமிக்கு அனுப்புனா நாங்க என்ன செய்வோம், நல் அமல்கள் செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நாங்க முஸ்லீமாக வாழ்ந்து மரணிப்போம் என்று சொல்லப்படும். அப்ப அல்லாஹ்விடத்துல இருந்து பதில் வானவர்கள் மூலமா சொல்லப்படும், நீ இந்த இதுனா உனக்கு வானமும் பூமியும் பூமியில் உள்ள அத்தனை செல்வங்கள் உனக்கு தந்தாலும் சரி, நீ அதை உனக்கு தரப்போகும் வேதனைக்கு ஈடாக தந்து விடுவதற்கு தயாராகி விடுவாய், ஆனால் உனக்கு அது பலனளிக்காது. மனம் இங்க பணம் பணம் ஓடுற மறுமையில எப்படி ஆயிருதா, என்னன்னாலும் கொடுத்து என்ன நான் காப்பாத்திக்கிடணும் என்ற சூழ்நிலை சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏனென்றால் அவ்வளவு கடுமையான வேதனை ஏற்படும். இது நல்லா நீங்க நம்ம உணர்ந்த ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யற என்ன அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அந்த சூனியக்காரர்கள் அனைத்து ஃபிரௌன் மூசா நபியோட போட்டி போட வச்சான். அவங்க எல்லாமே தங்களுடைய கயிறுகளை எறியும் பொழுது அது பாம்பு போல நெளிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து என்ன செஞ்சாங்க, கடுமையா அஞ்சினாங்க. சூரத்துல் தாஹால இந்த செய்தி வரும். அவங்க பயங்கரமா அஞ்சும் பொழுது எல்லாம் சொல்லுதா, மூசாவே நீங்க பயப்பட வேண்டாம், பிஸ்மில்லான்னு சொல்லி என்ன செய்யுங்க, உங்க ரப்போட பேரை சொல்லி உங்க கைத்தடி கீழே எறியனா. இவங்க நம்பிக்கை இல்லாம, நம்பிக்கை இல்லைன்ற பயம், என்ன நடக்குமோ என்று தெரியாம பிஸ்மில்லான்னு சொல்லி செஞ்சாங்க, கைத்தடி போடுறாங்க. அது சாதாரணமான பாம்பை போல் அல்லாமல் பாம்பாக மாறி, சாதாரண பாம்பாக அல்லாமல் இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லி அனகொண்டாலாம் சொல்லிட்டோம், பெரிய சைஸ் பாம்பு, அதற்கெல்லாம் பெருசா அங்க கிட்டத்தட்ட ஏராளமான கயிறுகள் இருக்கு. இந்த கயிறுகள் 1 2 3 பார்க்கணும், அதுக்கு எந்த நம்பரும் நமக்கு தரப்படல. ஆனால் வரலாற்று குறிப்புகள்ல அங்க கூட்டப்பட்டு இருந்த சூனியக்காரர்கள் எண்ணிக்கை 70,000 என்பது தெளிவா இருக்கு. அதுல பாதி பேர் கயிறு போட்டதால எத்தனை கயிறு இருக்கும், 35,000 கயிறு இருக்கும். அப்போ அதையெல்லாம் விழுந்ததுக்கு ஒரு பாம்பு வரணும்னா எவ்வளவு பெருசா இருக்கணும். அப்பேற்பட்ட மிக பிரம்மாண்டமா ஒரு பாம்பு என்ன செஞ்சது, எழுந்து நின்று அவ்வளவு கயிறுகளை விழுங்கின உடனே சூனியக்காரர்கள் புரிஞ்சிருச்சு, நாம் செய்வது சூனியம், கண்கட்டி வித்தை, பொய்யை உண்மை என்று காட்டுவது. ஆனால் மூசா நிகழ்த்துகிறாரே இது சூனியம் அல்ல, இதற்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது, அவர் சொல்லக்கூடிய ரப்பு எனப்படும் அல்லாஹ்தான் அதை நிகழ்த்துகின்றான். ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி எல்லாருக்கும் தெரியும், ஒரு கொலையை பண்ணிட்டு இரவோடு இரவாக தப்பிச்சு ஓடுனவங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அல்லாஹ் சொல்ல 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 ஒன்னொன்னா செய்யறாங்க. அந்த பாம்பு பார்த்த உடனேயே சூரியக்காரர் முடிவுக்கு வந்தாங்க தெரியுமா, இப்ப நாம காபீர், அவர் தான் மூமின், எனவே நம்ம மரியாதை என்ன செஞ்சிடணும், மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பாகிய அல்லாஹ்வை நமது ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த தருணத்தில் முடிவு செஞ்சாங்க. அவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பயன் பண்ணல, வார வாரம் அவங்க ஜும்மாக்கு போகல, இரவெல்லாம் நின்று வணங்கல, ஆட்டோ பிடிச்சு கடைசி பத்துக்கு போகல, ஒண்ணுமே செய்யல. கயரை போட்டிருக்காங்க, இவர் கைத்தடியை போட்டிருக்காரு, பாம்பா மாறிச்சு. புரிஞ்சிருச்சு என்ன காரணம்னா, பாம்பின்கால் பாம்பு மறியும் என்பது போல ஒரு தொழில் தெரிந்தவர் தான் இன்னொரு தொழில்காரனை பார்த்து உண்மையா பொய்யா இந்த கட்டிக்காரன் தெரியும். இப்ப எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் உண்மை பெரிய எலக்ட்ரிஷியன் இருக்காரு, 10 பேர் எலக்ட்ரிக் வேலை வாங்க, யாருன்னா அரைகுறைன்னு தெரிஞ்சிடும், யார் நல்ல எலக்ட்ரிஷியன் தெரிஞ்சிடும், ஏன் இவருக்கு தெரியும். அது மாதிரி அவங்க எல்லாம் கைதேர்ந்த சூனியக்காரர்கள். அவங்க பார்த்தாங்க மூசா செய்தது என்ன இல்ல சூனியம், நிச்சயமாக அவர் ஒரு சக்திக்கு பின்னால் இயக்கப்படுகிறார் என்பதை உணர்ந்தவங்க, நாம் பட்டுவிடக்கூடாது அந்த துன்பத்துல சொல்லி அங்கேயே செஞ்சாங்க தெரியுமா, ஸ்டேடியத்துல சஜா செஞ்சாங்க. 70,000 பேர் ஸ்டேடியத்திலேயே சதியா செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படியே ஸ்டேடியத்துல மேல இருந்து யார் பார்த்துக்கிட்டு இருக்கா, ஃபிரௌன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் கேட்கான் கூப்பிட்டு, நானா பார்த்து உங்களை கூட்டிட்டு அவருக்கு எதிராக போராட சொன்னா நீங்க அவரோட சேர்ந்துக்கிட்டு இருந்தீங்களா, என்ன போச்சுக்கிட்டா என்ன தண்டனை நடக்கு தெரியுமா, என் அனுமதி இல்லாம நீங்க அதிகமா உண்டியலா என்று கேட்கான். அப்ப அதற்கான ஒரு பிரதிநிதிகள்ல ஒரு சில சூனியர்கள் சொன்னாங்க, உன்னுடைய அனுமதி எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய ரப்பு யாருன்னு தெரிந்து கொண்டோம், நீ என்னதான் வேதனை செய்தாலும் உன்னுடைய வேதனை இந்த உலகத்துலதான், ஆனால் நாங்கள் இதே நிலையில் ஈமான் கொள்ளாமல் மரணித்தால் எங்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய வேதனை கடுமையா இருக்கும், அதிலிருந்து எங்களை யாருமே காப்பாற்ற முடியாது என்று அழகாக பதில் சொன்னார்கள். அப்ப ஃபிரௌனுக்கு கடுமையான கோவம் ஒவ்வொருத்தராக என்ன செஞ்சா தெரியுமா, மார்கால் மார்கையை வெட்டி கொல்ல சொன்னான். மொத்தமா கொல்லல, ஒருத்தர் வெட்டப்படும் பொழுது எல்லாரும் பார்த்துக்கிட்டு நிக்கணும், அடுத்து நீவா வெட்டு நீவா வெட்டணும். இப்ப நல்ல விலை கெடுங்க, தொடர்ந்து நம்ம கண்ணு முன்னால் வெட்டதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்து நான் நம்பர் போடுறோமா இல்லையா, எப்படி கவுண்டர் பக்கத்துல இருந்து 5 பேர் இருக்கான், 4 பேர் இருக்கான், 3 பேர் இருக்கான், டிக்கெட் நிப்போம்ல கவுண்டர்ல, அது மாதிரி வெட்டுற வாளுக்கு கவுண்டர்ல நிக்க மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஆனால்
எல்லாருமே வரிசையாக நின்று ஷஹீதானார்களை தவிர யாருமே அதுல இருந்து ஒருவர் கூட ஃபிரௌனுக்கு சாதகமாக நான் நிராகரிக்கிறேன், அவரோட ரப்ப நிராகரிக்க சொல்லலை. இதுதான் பாடம் அங்க. இதுதான் ஈமானுடைய உச்சபட்ச நிலை. ஈமான் கொண்டார்கள், அதில் சந்தேகம் உள்ள உறுதியாக கொண்டார்கள். அல்லாஹ் அத்தனை பேருக்கும் ஒரே இஸ்லாத்தை ஏற்ற ஒரே நாளில ஷஹீதாக்கி அதே நாளில சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்து விட்டான் பறவைகளார். அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியது! இது கற்பனைக்கு எட்டாத விஷயம். அதுக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க, அவங்க நம்பினது அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்பினாங்க, உறுதி அப்படியே நம்பிட்டாங்க. அதனால ஸ்டேடியத்துல எல்லாரும் சஜிதால விழுந்தது. அவங்க தெரிஞ்சு போச்சு, இவர் சாதாரண ஆள் இல்ல, மூசா என்பது நிச்சயமாக இறை தூதர் தான், அவருக்கு பின்னால் அல்லாஹ் இருக்கிறான், அவன் தான் ரப்பு, அவர் சொல்வதுதான் உண்மை, எனவே ஏற்றுக்கொள்ள என்று நினைத்தார்கள், உறுதியடைந்தார்கள், ஈமான் கொண்டார்கள், ஷஹீதானார்கள், சொர்க்கம் சென்று விட்டார்கள். எல்லாமே ஒரு காலையில் தொடங்கி ஒரு அன்றைய நாள் பகல் பொழுதிலேயே முடியக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக மாறிவிட்டது. அப்போ இதை ஏன் அல்லாஹ் பதிவு செய்யறான்? இதை ஏன் நமக்கு நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் சரித்திரம் தான் குர்ஆன்ல அதிகமா இடம்பெறும். இடம்பெறக்கூடிய இறை தூதருடைய ஒரு செய்தி யாருடையது என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தி தான். நிறைய இடத்துல முழுமையா சூரத்துல் கஸஸ் 28ஆம் அத்தியாயத்துல இருக்கும். ஆனால் அங்கொன்று இங்கொன்றுமாக அதிகமான இடங்களில எதையோ ஒரு செய்தி சொல்லி முடித்தோன்னு அடுத்து ஐன் போகும்போது இதையும் சொல்லுங்க, மூசாவுடைய நிலைமை சொல்லுங்க, இதை சொல்லுங்க, ஃபிரௌனை பத்தி சொல்லுங்க, இதை சொல்லுங்க, ஃபிரௌனோட படைகள் செய்த அக்கிரமத்தை சொல்லுங்க. நல்லா அந்த சரித்திரத்தை நம்ம நினைவிட்டுக் கொண்டே இருப்போம். ஏனென்றால் அதில் அவ்வளவு பாடம் நமக்கு இருக்கிறது. நாம் மறந்துவிடக்கூடாது, பக்குவப்பட வேண்டும், மறுமையை நம்ப வேண்டிய முறையில நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டிய முறையில கொள்ள வேண்டும், ஈமான் கொண்டால் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சரித்திரத்தை நமக்கு சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் இதையெல்லாம் நமக்கு எப்போ நம்ம திரும்ப திரும்ப படிச்சு மனசுக்குள்ள இறங்கி நம்ம சரியாகுதோ அப்பதான் நம்ம இஸ்லாத்துல உறுதியான மனிதர்களாக இருப்போம். நம்ம ஒண்ணு ஷஹீதாவது நம்ம சொல்ல வரல, வாழுதல். ஒரு மிகப்பெரிய மார்க்கறிஞர் சொன்னார், என்ன தெரியுமா? ஷஹீதாவுக்கு ஒரு சோதனை, அன்னைக்கு ஷஹீதாயிருவாரு. ஆனால் ஷஹீதாவதற்கு தயாரா இருக்கக்கூடிய முஜாஹிதுகள், அல்லாஹ்வின் பாதையில வாழ நினைக்கிறாங்களே, அவர்களுக்கு நித்தமும் சோதனை. அவங்க உறுதியாக இருப்பாங்க, அவங்க சோதனையை கண்டு விரண்டு விட மாட்டார்கள், தோல்வி விட மாட்டார்கள். ஈமானிய பலம் அவர்களுக்கு சோதனை நெருங்க நெருங்க அதிகரித்துக் கொண்டே போகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டார். இதுல ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான். பத்ர் யுத்தம் போகும்போது அந்த மேல முகட்டில இருந்து பாக்குறாங்க, 313 பேர் இருக்கிறாங்க, வயசானவங்களும் போர் பயிற்சி இல்லாதவங்களும் பட்டினியா வந்த மக்களும் நிக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் போரை செய்ய வேண்டாம், சும்மாவே கொண்டுடலாம், சாதாரண கொல்ல முடியும் இவங்களை. ஒரு பயிற்சியும் இல்லாத மக்கள், 2 குதிரையோட 313 பேர் போய் களத்தில் நிற்காங்க. சரியான சாப்பாடு கிடையாது. அந்த பக்கம் பார்க்காங்க, பள்ளத்தாக்கில் அந்த சைடு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1300 பேருக்கு மேல. நிறைய டெண்டுகள் எரியுது, ஒவ்வொரு டெண்டுக்கு முன்னாலே நெருப்பு எறியப்பட்டிருக்கு, ஆடல் பாடல் கச்சேரி நடக்கு, மது பரிமாறப்படுது, நடன அழகிகள் எல்லாம் நடனமாடி உற்சாகப்படுத்துகிறாங்க, பாட்டு பாடுறாங்க. விடிந்தால் முகமது அவருடைய மார்க்கம் அழிக்கப்பட்டோடும், நமது கை மேல பாட்டு படிச்சாங்க, கூக்குரல் இடுறாங்க, இவங்க அமைதியா இருக்காங்க. அப்போ ஒரு சில சஹாபாக்கள் சொன்னாங்க, என்ன தெரியுமா? இதுதான் அல்லாஹ் நமக்கு வாக்களிச்சது. அல்லாஹ் நமக்கு என்ன வாக்களிச்சிருக்கா? சொர்க்கம். நமக்கு நாளைக்கு சொர்க்கம் கிடைச்சிருந்தாங்க. எனக்கு என்ன அர்த்தம்? நம்ம நாளைக்கு கொல்லப்பட்டுருவோம், ஆனா பரவாயில்ல, அல்லாஹ் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான், சொர்க்கம் கிடைச்சிருவோம்னா. இந்த மக்கள் எல்லாம் கதியலைக்கு பறிக்கும் பொழுது அந்த கூடாரத்துக்குள்ள அல்லாஹ் தூதர் மிகவும் அழுது அல்லாஹ்விடத்துல மண்ணாடி கொண்டு அப்படியே இருக்கிறாங்க. இரவு முழுக்க வாசலில் காவலுக்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. அவங்க சொல்ல, அல்லாஹ் தூதரே, இதுக்கு மேல நீங்க அழாதீங்க, நீங்க இது மாதிரி அழுது பார்த்ததே இல்லை, நீ தயவு செய்து நிறுத்த, நிச்சயமா அல்லாஹ் உதவி செய்வான், கொஞ்சம் அமைதி அடைங்க. அல்லாஹ்வோட தூதர் சாந்தமடையவே இல்லை, அது மாதிரி தேம்பி தேம்பி அழுததாக எங்கேயுமே செய்தி இல்லை. அப்பதான் ஒரு வார்த்தை விடுதாங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனையில, இறைவா, நீ இந்த சின்னஞ்சிறு கூட்டத்துக்கு உதவி செய்யலை என்றால், அவரால் அழிக்கப்பட்டு விட்டால் கியாம நாள் வரைக்கும் முஸ்லீமே இல்லாம ஆயிடுவாங்க, நாங்க தான் இருக்க கொஞ்சம் மக்கள், எங்களுக்கு உதவி செய்ய கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? 3000 வானவர்களை இறக்கி. இன்னைக்கு நீங்க மதினாவில் போயிடுச்சுன்னா சுத்தி காட்டுவாங்க, ஜபுலுல் மலாய்க்கான்னு ஒரு பெரிய மலை காட்டுவாங்க, பெரிய மலை. அது உகதுல இருக்கு அந்த மலை. அந்த மலையில தான் மாணவர்கள் எல்லாம் இறங்கி அப்படியே களத்துக்குள்ள வராங்கன்னு சொல்லி அந்த மலையை காட்டுறாங்க. அது போல இந்த பத்ர் யுத்தத்துல என்ன செஞ்சாங்க? அந்த திரட்டுல எல்லா உயரமான இடத்துல அப்படியே மாணவர்கள் இறங்குனாங்க. அங்க போறாங்க, எதிரியோட கூடாரங்கள் எல்லாம் பிச்சு எறியப்படுது, கடும் சூறை காற்று அடிக்கப்படுது, நிலை தலைகளா மாறுகிறது,
வெட்ட நினைக்கும் பொழுதே எதிரியோட தலை கீழே விழுந்தது பல சகாபாக்கள் பார்க்கிறாங்க, விளங்கிருச்சு இது நாம போர் செய்யல, போர் செய்யப்படுகின்றோம், நாம சும்மா நிக்க துருப்பிச்சுட்டா என்பதை விளங்கி கொண்டார்கள். இதை பின்னால ஒருவருக்கு ஒரு பேசும்போது சொன்னாங்க, நான் வாளை ஓங்குவேன், அவருடைய தலை இன்னாருடைய தலை கீழே விழுதுல பார்ப்பேன் என்று. அல்லாஹ் அதை சொல்லுதான், உங்களுக்கு நான் 3000 வானவர்கள் இறக்கி போர் செய்யலையா? நீங்க இன்னும் கொஞ்சம் என்கிட்ட கேட்டதுன்னா 5000 வரைக்கும் நான் தரதுக்கு தயாரா தான் இருந்தேன், ஆனா உங்களுக்கு 3000 போதும், நீ வெற்றி அடைஞ்சிட்டீங்க, அல்லாவுக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ரபிலான்னு சொல்லிடுறான். இப்ப நல்ல ஒரு சுத்தி ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாவோட தொடர்பு இருந்தா எந்த களமாக இருந்தாலும் எந்த நிலையாக இருந்தாலும் வெற்றி நமக்கு தான். இதை நோக்கி பயணிக்கணும். வாழ்ந்தால் வாழ்ந்தால் வெற்றி வாழ்க்கை, மரணம் அடைந்தால் வீர மரணம். இரண்டுமே பூமியினுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகிய அன்புக்குரியவர்களே, நாம இருக்கக்கூடிய இந்த காலத்துல நமக்கு பார்க்க போர்கள்லாம் இல்லை, போர் செய்ய வேண்டிய இடத்துல நம்ம நிர்பந்தத்துல இல்லை. நமக்கு சாதாரணமா நமக்கு என்ன தெரியுமா இப்போ சோதனை? அல்லாஹ்வுடைய கட்டளையில குர்ஆன்ல இருக்கக்கூடிய இதர கட்டளைகளை எல்லாம் பார்த்து ஹலால்களையும் ஹராம்களையும் சரியாக பேணி, அல்லாஹ் எதை சேர்த்து வைக்க சொல்கின்றானோ, எதை பேண சொல்கின்றானோ அதை பேணி, அல்லாஹ் எதை வெறுக்க சொல்கின்றானோ அதை வெறுத்து, எந்த இபாதத்துக்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று காட்டித் தரப்படுகின்ற அதை செய்து, இயன்ற அளவுக்கு செய்து அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக மரண தருவாயினுடைய அந்த வாசலை நம்ம அடைய வேண்டும். அதுதான் நம்மளுடைய ஒரே லட்சியமாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நினைவுறுத்தி நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Yeah.